வணக்கம். இப்போ நீங்க உங்க கையில வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன் ஒரு காலத்துல ஒரு பெரிய ரூம் அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம கம்ப்யூட்டர்ஸோட இந்த நம்ப முடியாத பரிணாம வளர்ச்சியை பத்தி தான் பார்க்க போறோம். பிரம்மாண்டமான வாக்யூம் டியூப்ஸ்ல ஆரம்பிச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் இந்த 5 தலைமுறை பயணத்துல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். முதல்ல வந்த கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப பெருசா ஒரே சத்தமா இருக்கும். அப்போ அந்த ராட்சச மிஷின்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல அடங்குற அளவுக்கு எப்படி சின்னதாச்சு? அந்த சுவாரஸ்யமான கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் அல்லது கணினி பரிமாணம்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேஷன்ங்கிறது அதோட மூளை மாதிரி இருக்கிற சிபியூவோட வளர்ச்சியில ஒரு முக்கியமான ஸ்டேஜ். ஒவ்வொரு ஜெனரேஷனும் அந்த சிபியூவை உருவாக்குறதுக்கு என்ன முக்கிய எலக்ட்ரானிக் பாக யூஸ் பண்ணாங்கன்றத வச்சு தான் பிரிக்கிறாங்க. அதாவது டெக்னாலஜியில ஏற்பட்ட ஒவ்வொரு பெரிய பாய்ச்சல் தான் ஒரு புது தலைமுறையை உருவாக்குச்சு. இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட பயணத்தோட ஒரு சின்ன மேப் மாதிரி. வாக்யூம் டியூப்ஸ்ல ஆரம்பிச்சு டிரான்சிஸ்டர், இன்டகிரேட்டட் சர்க்கியூட், மைக்ரோ ப்ராசஸர் வழியா இப்போ நாம இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம் வரைக்கும்னு 5 முக்கிய கட்டங்களா பிரிச்சிருக்காங்க. வாங்க ஒன்னொன்னா உள்ள போய் பார்க்கலாம். சரி வாங்க, முதல் தலைமுறைக்கு போவோம். இவங்கள கம்ப்யூட்டர் உலகத்தோட ராட்சசர்கள்னே சொல்லலாம். இந்த பிரம்மாண்டமான மூளைகள் எப்படி வேலை செஞ்சது, அதுல என்னென்ன சவால்கள் இருந்துச்சுன்னு பாப்போம். முதல் தலைமுறை கம்ப்யூட்டர்ஸ் வாக்யூம் டியூப்ஸை வச்சு தான் ஓடுச்சு. சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு கம்ப்யூட்டரை வைக்கிறதுக்கே ஒரு பெரிய ரூம் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன ஊருக்கே தேவைப்படுற கரண்ட்டை அது ஒத்தையில குடிச்சிடும், அந்த ரூமையே ஹீட்டர் மாதிரி சூடாக்கிடும். இவ்ளோ இருந்தும் அதோட வேகம் ரொம்ப கம்மி, விலையும் ரொம்ப ரொம்ப அதிகம். இஎன்ஐசி என்ற கம்ப்யூட்டர் தான் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இவ்ளோ பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணுமே. அந்த தீர்வு தான் டிரான்சிஸ்டர். இந்த குட்டி சுவிட்ச் கம்ப்யூட்டர் உலகத்துல ஒரு பெரிய புரட்சியே செஞ்சது. வாக்யூம் டியூப்ஸோட எல்லா சிக்கல்களையும் இது சரி பண்ணுச்சு. டிரான்சிஸ்டர் வந்ததும் என்னெல்லாம் மாறுச்சுன்னு பாருங்க. கம்ப்யூட்டர்ஸ் சைஸ்ல ரொம்ப சின்னதாச்சு, சூடு கம்மியாச்சு, கரண்ட் செலவும் குறைஞ்சுது. ரொம்ப முக்கியமா வேகமும் நம்பகத்தன்மையும் அதிகமாச்சு. இதுதான் 2ஆம் தலைமுறையோட மிகப்பெரிய சக்சஸ். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒருங்கிணைப்பின் சகாப்தம். அதாவது இன்னும் அதிக பவரை இன்னும் சின்ன இடத்துக்குள்ள எப்படி கொண்டு வரதுன்னு யோசிச்ச காலம் இது. இந்த வளர்ச்சி ரொம்பவே லாஜிக்கலா போச்சு. முதல்ல ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் இருந்துச்சு. அப்புறம் நிறைய டிரான்சிஸ்டர்ஸை ஒண்ணா ஒரே சிப்ல வச்சாங்க. அதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டட் சர்க்கியூட், அதாவது ஐசி. கடைசியா ஒரு முழு சிபியூவையே ஒரே ஒரு குட்டி சிப்ல கொண்டு வந்தாங்க. அதுதான் மைக்ரோ ப்ராசஸர். இதுதான் கம்ப்யூட்டர் சின்னதாகலும் ரகசியம். இந்த 3வது ஜெனரேஷனோட ஹீரோவே இந்த ஐசி தான். இதனால கம்ப்யூட்டர்ஸ் இன்னும் சின்னதா இன்னும் வேகமா மாறிச்சு. கரண்ட் செலவு இன்னும் குறைஞ்சது, நம்பகத்தன்மை பல மடங்கு அதிகமாச்சு. இந்த கட்டத்துல தான் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய பிசினஸ் பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சது. இப்போ நாம 4வது ஜெனரேஷனுக்கு வரோம். இதுதான் நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கும் கம்ப்யூட்டரை கொண்டு வந்து சேர்த்தது. எப்படி? ஒரு முழு கம்ப்யூட்டரோட பவரையும் ஒரே ஒரு சிப்புக்குள்ள கொண்டு வந்த மைக்ரோ ப்ராசஸர் மூலமா தான். மைக்ரோ ப்ராசஸரோட தாக்கம் ரொம்பவே பெருசு. இதனால தான் பர்சனல் கம்ப்யூட்டர், அதாவது பிசி உருவாச்சு. இப்போ கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப சின்னதா பயங்கர வேகமா எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில கிடைக்க ஆரம்பிச்சது. பெரிய பெரிய ரூம்ஸ்ல இருந்த கம்ப்யூட்டர்ஸ் நம்ம வீட்டு டேபிளுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த 4வது ஜெனரேஷன் தான். இப்போ நாம கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் போக போறோம். 5ஆம் தலைமுறைங்கிறது வெறும் கணக்கு போடுறது மட்டும் இல்ல, அது சிந்திக்கிறத பத்தினது, அதாவது நுண்ணறிவை பத்தினது. நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த 5ஆம் தலைமுறையில தான். இதோட முக்கிய டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் பயங்கர வேகமா வேலை செய்யறது மட்டும் இல்ல, மனுஷங்கள மாதிரியே யோசிக்கிற திறனையும் நம்ம குரலையும் மொழியையும் புரிஞ்சுக்கிற திறனையும் வளர்த்துக்கிட்டு இருக்கு. ரோபோட்டிக்ஸ்லாம் இதோட ஒரு பகுதி தான். சரி, நாம இப்போ இந்த 5 தலைமுறை பயணத்தையும் ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இந்த ஒரு வரி நம்ம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிடும். கணினி பரிமாணங்களின் வளர்ச்சி காரணமா கம்ப்யூட்டர்ஸ் சின்னதா, வேகமா, விலை மலிவா, இன்னும் அதிக சக்தி வாய்ந்ததா மாறியிருக்கு. இதுதாங்க இந்த மொத்த டெக்னாலஜி பயணத்தோட ரிசல்ட். இந்த வளர்ச்சியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. வேகம் மட்டும் தொடர்ந்து ஏறிட்டே போகுது. ஆனா பாருங்க, கம்ப்யூட்டரோட சைஸு, அது உருவாக்குற சூடு, அதுக்கு தேவைப்படுற கரண்ட்டு, அதோட விலை, இது எல்லாமே தலைமுறைக்கு தலைமுறை குறைஞ்சிட்டே வந்திருக்கு. இதுதான் இந்த டெக்னாலஜி புரட்சியோட முக்கியமான அம்சம். நாம இப்போ 5வது ஜெனரேஷன்ல இருக்கோம். ஆனா டெக்னாலஜியோட பயணம் நிக்கவே நிக்காது இல்லையா? அப்போ கம்ப்யூட்டர்ஸோட அடுத்த ஜெனரேஷன், அதாவது 6வது ஜெனரேஷன் எப்படி இருக்கும்? அது நம்ம உலகத்தை இன்னும் எப்படியெல்லாம் மாத்த போகுது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா.